இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில ஒரு 10:30 மணி போல மத்திய அரசு செய்தியாளர்களை சந்திச்சிச்சு. மத்திய பாதுகாப்புத்துறை செயலர் தலைமையில் அந்த செய்தியாளர் சந்திப்பு நடந்துச்சு. இதுல ஒரு பக்கம் ராணுவத்தை சேர்ந்த ஒரு பெண் அதிகாரி, இன்னொரு பக்கம் விமானப்படையை சேர்ந்த பெண் அதிகாரி, இரண்டு தரப்புலையும் அமர்ந்திருக்காங்க. இதன் மூலமா பாகிஸ்தானுக்கு இந்திய அரசு என்ன செய்தியை சொல்லுது சார்? பேசிக்கலி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அதிகாரிகளுடைய சீனியாரிட்டி வந்து மற்ற முறை இல்லாம மிடில் ஆர்டர் சீனியர் ஆபீசர்ஸ், ஒரு லெப்டினன்ட் கர்னல், கர்னல் அந்த ரேஞ்ச், அதாவது நடுத்தர மூத்த அதிகாரிகள். வெரி டாப் லெவல் கிடையாது, வெரி பாட்டம் லெவல் கிடையாது அது. அண்ட் வெளியுறவு அமைச்சகத்தினுடைய அதிகாரியும் சரி, இந்திய ராணுவ அதிகாரி கர்னல் மேடம் இருந்தாங்க, குரேஷி மேடமும் சரி, இந்த பக்கம் இந்திய கடற்படை விமானப்படை விங் கமாண்டர் இருந்தாங்க. அனைவரும் மிக தெளிவாக அரசினுடைய நிலைப்பாட்டை விளக்குனாங்க. அண்ட் அவங்க ரொம்ப ஆணித்தரமாக ஏன் இது செஞ்சோம், இது எவ்வளவு தூரம் செய்ய போறோம், இது எங்களுடைய லிமிட் என்னங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்க அந்த 3 அதிகாரிகளும் பிரஸ் பிரீஃப் மூலம் இந்தியாவுடைய நிலைப்பாட மிக துல்லியமாக மிக சிறப்பாக வேர்ல்டுக்கு தெரிவிச்சிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நடுத்தர சீனியர் ஆபீசர்ஸ் ஜெண்டர் பேரிட்டி, அதாவது ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம இந்தியா நடக்குது அப்படிங்கிற 2 விஷயத்தை நம்ம வந்து உலகிற்கு மிக சிறப்பா சொல்லிட்டோம். இது வந்து ஒரு கிரேட் விக்டரி அண்ட் அ வெரி குட் லெசன் ஃபார் அதர் கண்ட்ரிஸ். அதற்கு ஒரு சில காரணங்கள் சொல்லப்படுது சார். பகல்காம் தாக்குதல்ல பெண்களை வந்து அந்த தீவிரவாதிகள் வந்து நீங்க அதுக்கு கூட லாய்க்கு இல்லை, நீங்க அதெல்லாம் சொல்லிட்டு உங்களை விட்டுறோம் அப்படின்னு சொல்லி விட்டதாகவும், யாரை பார்த்து இப்படி சொன்ன அப்படிங்கிறதுக்காக இந்திய அரசு 2 பெண்களை அப்படி வச்சு பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அது பின்னிருந்து இயக்கிய அரசுக்கு பதிலடி கொடுக்கறதாகவும் சொல்லப்படுது சார். கரெக்ட், நீங்க சொல்றது ரொம்ப கருத்து, வெரி வேலிட் பாயிண்ட், நியாயமான கருத்து. இதை பத்தி நான் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற நக்கீரன் நேயர்களுக்கு முதலே நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த தீவிரவாதிகள் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுடைய மதத்தினுடைய விஷயத்தை எடுத்து கொண்டு வந்து லிங்க் பண்ணுவாங்க. என்னன்னா, பெண்ணை வந்து அவன் வந்து ஒரு பொருளா தான் பாக்குறாங்க, குழந்தைகளை பொருளா பாக்குறாங்க. அப்படிப்பட்ட தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ற பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரி ஒரு பெண் அதிகாரிகளை முன்னிலைத்து நிறுத்தி வைத்து, இந்த மாதிரி ஒரு ஆர்மி ஆபீசர், நேவல் ஏர்போர்ஸ் ஆபீசரை வந்து நிறுத்தி வச்சு இந்தியன் நிலைப்பாடை வெளிச்சொல்றது வந்து ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு அவமானமான செயல். இது உலக நாடுகள் அனைத்தும் இதை வந்து கண்காணிக்குது அண்ட் நோட் பண்ணும். அண்ட் இதுக்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தம்ஸ் அப் ஈவெண்ட் இது.